அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஒரு சின்ன அப்டேட் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பி 10 யூனிட் எம்சிக்யூஸ். அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மொத்தம் பிஜிடிஆர்பி சிலபஸில் பார்த்தீங்கன்னா, நியூ சிலபஸில் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த 10 யூனிட்டையும் ஃபுல் சிலபஸை வந்து எம்சிக்யூவாக மாற்றினா எப்படி இருக்கும், அந்த புக்லெட் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த புக்லெட்டில் எவ்வளோ கொஷின்ஸ் சார் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, 3001 கொஷின் கேட்டிருக்கேன். இதோ பாருங்கள். ஸோ இந்த ஒரு புக்லெட் உங்கள் கையில் இருந்துட்டால் போதும், உங்களால் என்ன பண்ணிடலாம், எக்ஸாமை வந்து அடித்து நொறுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். சார் லாஸ்ட் மினிட்டுக்கு இது சப்போர்ட் பண்ணுமா சார், அதுக்கு தாங்க இந்த புக்லெட் நான் ரெடி பண்ணேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து என்னென்னா, ஒவ்வொரு யூனிட்டையுமே சிலபஸை எடுத்து என்னென்ன கான்செப்டை எவ்வளோ டீப்பாக கேட்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத போட்டு நுறுக்கி எடுத்துருக்கேன் கொஷின்ஸு. இதில் எந்த கொஷின்ஸுமே தப்பு இருக்காது, ஒரு கொஷின் கூடமே உங்களுக்கு கீ தப்பு இருக்காது, அவ்வளோவுமே நீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் எந்த யூனிட் எடுத்துக்கிட்டாலும் அந்த யூனிட்ஸோட எம்சிக்யூ புக்லெட்டு. ஸோ இது இருந்துட்டால் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டடி கைடு வந்து ஒருத்தர் கூடவே இருக்கிறாரு அப்படின்ற ஃபீல் வரும். அந்த ஸ்டடி கைடு யாராக இருப்பாங்கன்னா நான் தான். ஏன்னா இந்த புக்லெட் நான் தானே ரெடி பண்ணேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த புக்லெட்டு. ஸோ இந்த புக்லெட்டில் உங்களுக்கு என்ன வேணும், எந்த கொஷின் வேணும், ஸோ அல்ஜிப்ரா வேணுமா, அனாலிசிஸ் வேணுமா, என்ன வேணும், எல்லாமே இருக்குது. ஸோ சார் நியூ சிலபஸில் ஆட் பண்ண எல்லா கண்டென்ட்டையும் கொடுத்துட்டிங்களா சார், இந்த புக்லெட் ரெடி பண்ணது நியூ சிலபஸ் படி ஃப்ரேம் பண்ணது தான். ஸோ இந்த ஒரு புக்லெட்டில் இல்லாத கண்டென்ட்டே இல்லைங்க. A to Z வந்து நொறுக்கி விட்டுருக்கேன். ஸோ இது மொத்தமாக எவ்வளோ இருக்கும் தெரியுமா, டோட்டல் ப்ராப்ளம் பாருங்கள், அதோ காட்டுறேன். இந்த ஸ்பைரல் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் இதுதான் உங்களுடைய டீ பிரேக் ஸ்டடியாக இருக்கணும். எனி டைம் இதே பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எதை பார்த்தாலும் இந்த புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு யோசிக்கணும், சார் இந்த ப்ராப்ளத்தில் எதோ சொல்லியிருந்தாரே அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இதை திங்க் பண்ணி படிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதில் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கா சார், சொல்யூஷனு பக்காவாக இருக்குங்க. இது வந்து பிஜிடிஆர்பிக்கு ரெடி பண்ணியிருக்கேன்னா அடுத்து டிஎன் செட்டு கொடுக்க போகிறேன். அதாவது நான் ஒரு சேலஞ்ச் வேர்டு சொல்ல போகிறேன். என்னன்னா, ஒரு பழமொழி இருக்குது, எந்த நிழலும் தரையை தொடாமல் இருந்ததில்லை. என்னுடைய பழமொழி என்ன தெரியுமா, எந்த கேள்வியும் இந்த புத்தகத்தை மீறி கேட்பதில்லை அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன் ஸ்டேட்மெண்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். அப்போது அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த புக்லெட்டை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த புக்லெட்டில் நீங்கள் எதுவுமே இல்லாததுன்றது சொல்லவே முடியாதுங்க, எல்லாமே இருக்குது. ஸோ அவ்வளோ கண்டென்ட்டை நீட்டாக போட்டு நொறுக்கி வச்சுருக்கேன். சார் எவ்வளோ கொஷின் சார் இருக்குது, 3001 கொஷின் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த புக்லெட் தாங்க உங்களுக்கு கையில் இருக்கணும். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு, இந்த புத்தகத்தோடு இருங்க. இந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு எக்ஸாம் போங்க. அப்படி மீறி கொஷின் மிஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். சார் நீங்கள் கொடுத்த புக்கிலேருந்து கொஷின் வரல சார் அப்படின்னு என்கிட்ட கேளுங்க பார்ப்போம். கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்படியே எனக்கு கால் பண்ணி, ஐயா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்பீங்க. சார் இதான் சார் ரொம்ப ஐப்பேத்துற மாதிரியே இருக்கேன் சார் அப்படின்னு. இல்லைங்க, இந்த புக்கை ரிசீவ் பண்ணி பாருங்கள், அதனுடைய ஒர்த்து நானும் உங்களுக்கு புரியும். ஓகே சார், இப்போ இந்த 3001 ப்ராப்ளத்தை நாங்கள் எப்படி சார் படிக்கிறது, எங்களை படிக்க வச்சுருவீங்களா சார்? லாஸ்ட்டு அதாவது இருக்கிறது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா 35 நாள். அந்த 35 நாள் இந்த புத்தகத்தை முறைச்சிக்கிட்டு இருந்தால் போதும். இந்த புத்தகத்தை அப்படியே படிக்கும்போது எளிமையாக புரியும், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதில் நீங்கள் யாரும் உங்களுக்கு வந்து தனியாக உட்காந்து டீச் பண்ண வேணாம். அது இல்லாமல் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். என்னென்னா 40 days ஸ்டடி பிளான் போட்டு Day 1 Day 2 Day 3 Day 4ன்னு போட்டு இன்றைக்கி Day 5க்கு டெஸ்ட்டு கொஷின் அனுப்புவேன். இந்த கொஷின் எப்போ சார் வரும், எவ்ரிடே ஈவினிங் வந்து கரெக்டாக 6:45க்கு உங்கள் வாட்ஸ்அப் வந்துடும். சரிங்க சார், இன்றைக்கி இந்த யூனிட் வைக்க போகிறீங்கன்னு எப்படி சார் அப்டேட் பண்ணுவீங்க, எவ்ரிடே மார்னிங் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ அதுதாங்க, இந்த புத்தகத்தை மீறி உங்களால் கொஷின்ஸ் வந்து எடுக்க முடியாது. அவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணி நீட்டாக கொடுத்துட்டேன். சார் இந்த புத்தகம் பிஜிடிஆர்பி வந்து 110 கொஷின் அடிக்கிறதுக்கான கைடா சார்? ஆமாங்க, 110 கொஷின் முறையாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுவீங்க. எனக்கு நீங்கள் பண்ணுற உதவி என்ன தெரியுமா, லாஸ்ட்டாக எக்ஸாம் எழுதிட்டு வந்து இந்த புத்தகத்தை படித்து நாங்கள் எக்ஸாம் எழுதலாம் சார், எக்ஸாம் நல்லா பண்ணேன் சார் அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் செல்ஃபாக பேசி எனக்கு அனுப்புங்க. அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, எங்கள் சேனல் நாங்கள் பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னு ஆசை. அது உங்களால் சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் முடியும். அப்போ அந்த சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் எதனா நல்லது பண்ணணும் இல்லைங்களா, அந்த ஒரு நல்ல செயல் தான் உங்களுக்கு ஃபுல் சிலபஸை கொஸ்டினாக ரெடி பண்ணுது. ஓகே, இந்த புக்லெட் உங்கள் கையில் இருந்துட்டால் போதும், தழங்காமல் வாங்கிடுங்க. ஸோ இதுக்கான கொரியர் அண்ட் ஜெராக்ஸ் காஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்கணும் பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கை எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்க. சார் இந்த புக்லெட் காஸ்ட் என்ன சார், காஸ்ட்லாம் இல்லைங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு பொருளாக பார்க்காதீங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே வந்து உங்களுடைய வாழ்க்கையாக பாருங்கள். இதை படித்தா போஸ்டிங்கா சார், கண்டிப்பாக போஸ்டிங் அது நடக்கும். இந்த புக்கை ரிசீவ் பண்ணி பாருங்கள், அந்த ஹார்ட் ஃபீல் கிடைக்கும். அப்பா இவர் சொன்ன மாரி கரெக்டாக நடந்துருச்சுரா அப்படின்ற ஒரு உணர்வு கிடைக்கும். இந்த உணர்வு வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது, சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் அதை வாங்கி பார்த்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் போடுங்க. ஓகே, இந்த புக்லெட் படிக்கிறதுக்கு எப்படி சார் நாங்கள் படிக்கணும், A to Z வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுக்க போகிறேன். ஸோ 40 days டெஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட் சிலபஸ் நான் என்ன பண்ண போகிறேன்,
கவர் பண்ணி கொடுத்து உங்களுக்கு சிலபஸை முடிச்சு கொடுத்துருவேன். நீங்கள் எக்ஸாம் போகும்போது இந்த புத்தகத்தை முடிச்சுட்டு தான் நீங்கள் போகணும். இருக்கிற 40 days டெய்லி உட்காந்து படிங்க. இந்த ஒரு புக்லெட் நம்பி படிங்க, வேறு எதுவும் நீங்கள் படிக்க வேணாம். இந்த ஒரு புத்தகம் போதும். இந்த ஒரு புத்தகன்றது உங்கள் வாழ்க்கையை மாற்றுன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சரி, இன்றைக்கான ஸ்டடி பிளான் என்ன சார்? இப்போ பாருங்கள், Day 5 ஸ்டடி பிளான் டெஸ்ட் கொஸ்டின் ரெடி. இதில் எத்தனை கொஸ்டின் சார் கேட்டிருக்கீங்க? 116 கொஸ்டின். இன்றைக்கி இந்த கொஸ்டின் எப்போ சார் வரும்? இன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கும். இன்கேஸ் பண்ணாதவங்க எனக்கு ஒரு டெக்ஸ்ட் போடுங்க, நான் கொஸ்டின்ஸை வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். சார் உண்மையாகவே இதிலேருந்து எல்லா கொஸ்டினுமே கேட்டுட்டீங்களா சார்? ப்ராமிஸாக சொல்கிறேங்க, இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாது. இது நீங்கள் உங்களுடைய டைம் என்ன தெரியுமா? புக் பண்ணுறது தான். சார் இந்த புக்கு எப்போ சார் எங்களுக்கு வர வைப்பீங்க? 1 day டெலிவரி. உங்களுக்கு புக்கிங் ஸ்பீடு, உங்கள் புக்கிங் டைம் ஸ்பீடாக இருந்தால் இந்த புக்லெட் வந்து 1 dayல உங்களுக்கு பார்சல் ரிசீவ் ஆகிடும். ஓகே, புரியுதுங்களா? சார் என்ன சார் நீங்கள் தான் கொஸ்டின் எடுக்கிற மாதிரி பேசுகிறீங்க? இல்லை, கான்ஃபிடென்ட்டு, நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பார்த்தீங்களா? அந்த கான்ஃபிடென்ட்டை நான் உங்கள்கிட்ட வர வைக்கணும். ஸோ என்னுடைய கான்ஃபிடென்ட் என்னென்னா, இந்த புத்தகத்தை தாண்டி கொஸ்டின்ஸ் கேட்க முடியாதுன்றது கான்ஃபிடென்ட்டு. உங்களுடைய கான்ஃபிடென்ட் என்னன்னா, இதை மட்டும் படித்தா போதுன்ற தன்னம்பிக்கையோடு உட்காந்து படிங்க. உங்களால் பரீட்சையை ஈஸியாக எளிமையாக கிராக் பண்ண முடியும். இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கான ஐடியாவும் நான் கொடுத்துட்டேன். 40 days ஸ்டடி பிளானில் வச்சு அடிக்கிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த கான்செப்ட்டுமே மிஸ் ஆகாதுங்க. இது ஒன்று இருந்துட்டால் போதும். இந்த ஒரு புக்லெட் இருந்துட்டா A to Z படித்து நொறுக்கிடுவீங்க. ஒவ்வொரு யூனிட்டும் கொடுத்துட்டீங்களா சார்? 10 யூனிட்டுக்கும் போட்டேன். 10 யூனிட்டுக்கும் ப்ராப்ளம் போட்டு, ஸோ 10 யூனிட் ப்ராப்ளத்தையும் நீட்டாக டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் என்ன படிக்கணும், இந்த ஒரு புக்லெட் போதும். நீங்கள் இந்த PGTRB மட்டும் எக்ஸாம் இல்லை, இதுக்கு காமன் ஓரியன்டான சிலபஸ், CSR எக்ஸாமு, நெட்டு, கேட்டு எல்லாத்தையும் அடித்து தூக்கிடலாம். சார் நீங்கள் என்ன சார் பண்ணியிருக்கீங்க? நான் CSR நெட்டு 3 டைம் கிளியர் பண்ணியிருக்கேன். JRF வாங்கிட்டு PhD பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 yearsஆக PGTRBக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போட்டு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரோம். ஓகே, ஸோ இதுதாங்க உங்களுக்கு இந்த புக்லெட் ரிசீவ் ஆனால் போதும். இந்த புக்லெட் வந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி உங்கள் கைக்கு வரும். இந்த வார்த்தை நான் சாதாரணமாக சொல்லலை. புக்லெட் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. ஓகே, இது நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காமல் போகாது. இந்த புக்லெட் வாங்கிட்டு ஐயா என்னங்க ஐயா கொஸ்டின் அப்படின்னு ஃபீல் வருதா? தெய்வமே நீ எங்கேயா இருந்த அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் வருதான்னு பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப ஹைப் ஏற்றுற மாதிரி இருக்குல்ல? நீங்கள் வாங்கி பார்த்துட்டு நீ இந்த புக்லெட் ரிசீவ் பண்ணிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். சரி, இன்றைக்கான டெஸ்ட் பேட்சுக்கான முன்னோட்டம் ஸ்டடி பிளான் பார்த்துடலாமா? இன்றைக்கான ரியல் கொஸ்டின்ஸோடைய முன்னோட்ட வீடியோ இதோ பாருங்கள், இப்போ தான் கொடுக்க போகிறேன். ஸோ இது போல் ஒவ்வொரு நாளைக்கும் என்ன பண்ணுவேன், முன்னோட்டம் வீடியோ கொடுத்துட்டு அந்த கொஷின்ஸை நீங்கள் உங்களை படிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவேன். நீங்கள் அப்படியே அடுத்த கொஷின்ஸ் எப்படா வரும் அப்படின்னு காத்துட்ருக்கணும். ஓகே, பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லெட் a = 1 + 1/n தென் லிமிட் ஆஃப் a என்னன்றது கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் E கரெக்டாக, ஆமாம் தானே? இந்த லிமிட் வேல்யூ வந்து E. அது நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க பாருங்கள். அந்த சீக்வன்ஸ் 2 சைடு லான் எடுக்கிறீங்க. லான் எடுத்துகிட்டு இதனுடைய சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் லான் 1 + xக்கு எக்ஸ்பான் எழுதிட்டு ஆர்டர் ஆஃப் nல 1/nக்கு லிமிட் எடுத்திங்க அப்படின்னா Eக்கு கன்வெர்ஜ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா வேல்யூ என்னது உங்களுக்கு E. ஓகே, அடுத்த ஒரு சீரிஸ் கொடுத்துருக்கேன். சம்மேஜ் n from 1 to infinity -1 n/n² + 1. இந்த சீரிஸ் வந்து என்ன ஆகும்? கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டா, அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸா, டைவர்ஜென்ட் பட் பவுண்டடான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் சீரிஸ் வராது, கண்டிஷனலி கன்வர்ஜென்ஸ் சீரிஸ் தான். ஏன்னா இதனுடைய உங்களுடைய சீரிஸ் ஃபார்மேட்டோட அப்சல்யூட் வேல்யூ வந்து 1/n² + 1 வரும். ஸோ இது வந்து பவுண்டட் பை 1/nக்கு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ரூட் டெஸ்ட்டாக ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணுறச்ச, அதாவது டாமினேட் கன்வர்ஜென்ஸ் சீரிஸ் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது பண்ணுறச்ச இது வந்து உங்களுக்கு டைவர்ஜ் ஆகுது. இது பவுண்ட் பண்ணதால இந்த சீரிஸ் டைவர்ஜ் ஆனால் இந்த சீரிஸ் டைவர்ஜ் ஆகிடும். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே அந்த புக்லெட்டில் இருக்குது, அந்த புக்லெட் வாங்கிக்கங்க. ஓகே, அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். இந்த PDF உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். இந்த டீட்டெயில் சொல்யூஷன் PDF உங்களுக்கு வேணும்னா என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் போடுங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட், த பவர் சீரிஸ் சம்மேஷன் n from 0 to infinity x power n converges uniformly எப்போ mod x less than 1ல, அப்போ ஃபார் எனி a lies between 0 less than or equal to a less than 1ல இது கன்வெர்ஜ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B தான் கரெக்ட். அடுத்து பாருங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. k(x) = இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன் இல்லைங்களா, கேரஸ்டிக் ஃபங்க்ஷன், இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். when x is in the ரேஷனல் நம்பராக இருந்தால் வேல்யூ 1, x is in irrational நம்பராக இருந்தால் வேல்யூ வந்து 0. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய அப்பர் சம் பார்த்தீங்கன்னா ரீமான் சம் 1 வரும், லோயர் சம் பார்த்தீங்கன்னா 0 வரும். ஸோ இட் இஸ் நாட் ரீமான் இன்டகிரபிள். ஸோ ரீமான் இன்டகிரபிள்ன்றது ஃபால்ஸு, நாட் ரீமான் இன்டகிரபிள்ன்றது கரெக்ட். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பவுண்டட் சீக்வன்ஸ் இன் ஆர்? நம்ம RNல பொறுத்தளவுக்கு பொல்சானோ-வைசஸ் தியரம் என்ன சொல்லுது? எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் அஸ் அ கன்வர்ஜென்ஸ் சப் சீக்வன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A தான் கரெக்ட். இது பொல்சானோ-வைசஸ் தியரத்தோடைய ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்,
கன்சிடர் மெட்ரிக் கியூ வித் அப்சல்யூட் வேல்யூ மெட்ரிக் சொல்லிட்டாங்க, அதாவது யூசல் மெட்ரிக் டிஃபைன் பண்ணிட்டாங்க. அடுத்த ப்ராப்ளம் 6th, வென் இஸ் கியூ இஸ் கம்ப்ளீட்டான்னு கேட்குறாங்க. கிடையாது. என்ன ரீசன் தெரியுமா? ஒரு ரேஷனல் சீக்வன்ஸ் எடுத்திங்கன்னா அது இரேஷனல் லிமிட்ஸ் கன்வர்ஜ் ஆகிற மாதிரியும், ஒரு இரேஷனல் சீக்வன்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ரேஷனல் சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகிற மாதிரியும் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது வந்து கம்ப்ளீட்டாக வராது. கியூ இஸ் கம்ப்ளீட் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக இருந்தால் பிரச்சனை நடக்கும். என்னென்னா என்னோட சீக்வன்ஸ் ஆஃப் இரேஷனல் எடுத்து ஒரு ரேஷனல் சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது ரூட்டுக்கு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி என்னுடைய சீக்வன்ஸ் வந்து 1,1+4 1.4, 1.414 1.41414 அப்படின்ற ஒரு காட்சி சீக்வன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கியூவில் கன்வர்ஜ் ஆகாது. ஏன்னா கண்டிஷன் என்ன, எவ்ரி கோசி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். நான் ஒரு கோசி சீக்வன்ஸ் கொடுக்குறேன், ஆனால் அது கியூவில் கன்வர்ஜ் ஆகலை. ஸோ லிமிட் வேல்யூ வந்து ரூட் 2 வருது, விச் இஸ் நாட் இன் கியூ. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா விச் இஸ் நாட் அ complete metric space. So answer is no, because there is a Cauchy sequence which is a rational which does not converges in Q. So பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இந்த கிளாரிட்டியோட தாங்க உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருப்பேன் அந்த 3000 ப்ராப்ளம். ஸோ 3000 ப்ராப்ளம் சிங்கிள் பிடிஎஃப் அந்த புக்லெட் உங்கள் கையில் இருந்துட்டா உங்களால் போஸ்டிங் உறுதியாக வாங்க முடியுன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் படிச்சிக்க வேண்டியது ஜஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும்தான். நீங்கள் எஜுகேஷன்லாம் ஒன்றும் பெருசாக போட்டு பயந்துட வேணாம். ஒரு சும்மா டிக் அடிச்சாவே 10 மார்க் வந்துடும். 110 மேத்தமெட்டிக்ஸ் இந்த புக்கில் வந்து மிஸ் ஆகாதா சார்? கண்டிப்பாக மிஸ் ஆகாத. பாருங்கள், அப்படி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா கொடுக்குறேன். டெய்லி டே 4, டே 5, டே 6, டே 7 சொல்லிட்டு ஸ்டடி பிளான் போட்டு 40 டேஸ்க்கு ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். அப்புறம் எப்படிங்க மிஸ் ஆகும்? வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் ஃபங்க்ஷன் f is continuous on closed interval a comma b and is differentiable on open interval a comma b in which the image value is equal f of a equal to f of b and கண்டிப்பா தெரியும் ரோல்ஸ் தேரும். there exists a point in the open interval a comma b such that derivative is 0. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் த ஃபங்க்ஷன் f of x equal to 1/x அந்த இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் 0,1 கண்டிப்பாக தெரியும். நீங்கள் என் பாயிண்ட் லிமிட் எடுங்க. என்னது 0ல் லிமிட் எடுத்து பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபினைட்டுக்கு போதும். அதாவது f of x equal to 1/x கொடுக்குறீங்க அப்படின்னா at x லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 அப்ரோச் பண்ணுறப்போ உங்களுடைய f of x ஓட லிமிட் வேல்யூ வந்து 1/0னா இன்ஃபினிட்டி. இது வந்து ஃபைனட்டாக வரணும். ஸோ யூனிஃபார்ம் குவான்டிட்டியை பொறுத்தளவுக்கு என் பாயிண்ட் இன்டர்வல் வந்து லிமிட் வேல்யூ வந்து ஃபைனட்டாக இருக்கணும். பட் இங்கே ஃபைனட்டாக வரல. இஃப் இட் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் ஓப்பன் இன்டர்வல் 0,1. சார் இது போல் எல்லா யூனிட்டையும் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்களா சார்? ஆமாங்க, இதெல்லாமே வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்து உங்களை அப்படியே அந்த 3000 ப்ராப்ளத்தையும் படிக்க வைக்க போகிறேன். ஒன்ஸ் நீங்கள் அடுத்து இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா டிஎன் செட்டு கிளியர் பண்ணாமல் உங்களால் இருக்க முடியாது. சிஎஸ்ஆர் எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் இருக்க முடியாது. கேட்டு கிளியர் பண்ணாமல் இருக்க முடியாது. பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணாமல் இருக்க முடியாது. அடுத்து நீங்கள் வர ஃபியூச்சரில் ஒரு மேத்தமெட்டிக்ஸை ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜுக்கு உங்களுக்கு வந்துடும். அதான் இது தாண்டா மேக்ஸ் அப்படின்ற அளவுக்கு உங்களை ஃபீல் பண்ண வச்சுருவோம். அந்த புக்லெட்டு ரிசீவ் பண்ணிட்டு உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. சார் இந்த பயங்கரமாக கொடுத்துட்டீங்க சார் இதுன்றதை ஒரு வீடியோ கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ரிவ்யூவை நான் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆர் ஆஃப் த பவர் சீரிஸ் கேட்குறாங்க. இது ஒன்றும் கிடையாதுங்க. என்னங்க an equal to n square. ஸோ நம்ம ரேஷியோ டெஸ்ட் போட்டிங்கன்னா an + 1/an போட்டிங்க அப்படின்னா n + 1 அந்த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர் போட்டு லிமிட் எடுத்திங்கன்னா நாங்கள் வரும் 1 தான் வரும். ஸோ லிமிட் வேல்யூ வந்து 1. ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்து 1. அவ்வளோதாங்க. அடுத்து பாருங்கள், c of 0,1 செட் ஆஃப் ஆல் கன்டினியூஸ் ஃபங்க்ஷனான க்ளோஸ் இன்டர்வல் 0,1ல டிஃபைன் பண்ணுற ஒரு ஸ்பேஸ். இது வந்து இந்த சுப்னாமில் கம்ப்ளீட்டாக இருக்குங்க. அவ்வளோதான். இந்த கொஷின் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்பாங்க. புரியுதுங்களா? பார்த்துக்குங்க, இந்த கொஷின் கம்ப்ளீட்டாக கேட்பாங்க. அடுத்த கொஷின் பாரு. இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் f1 continues to f யூனிஃபார்ம்லி அப்படின்னா லிமிட் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி கண்டினியூஸ். அந்த இன்டகிரேஷன் டெரிவேட்டிவ்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நாகும் பவுண்டட்னஸ் இது எல்லாமே உங்களுக்கு நாகும் லிமிட் வைஸாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான். அப்போ நாங்கள் லிமிட் n tends to infinity integral a to b f1 of dx equal to integral a to b f of x வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து f1 of x equal to x power n on closed interval 0,1 the sequence converges pointwise f அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து லிமிட் ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ். ஏன்னா 0ல் வந்து அதாவது 1ல் 1 எடுக்கும் லிமிட் ஃபங்க்ஷனு வித்தின் க்ளோஸ்டு 0 ஓப்பன் 1ல் லிமிட் வேல்யூ வந்து 0க்கு போயிடும். ஸோ அப்போ f of x பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாக பிரிஞ்சிடும். ஒன்று வந்து x equal to 1ல் 1 எடுக்கும். அதர் தென் x not equal to 1ல் அந்த இன்டர்வல் 0 to 1 பார்த்தீங்கன்னா 0 எடுத்துரும். திஸ் லிமிட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ். அதனால் லிமிட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வரல. அப்போ யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் வராது. அப்போ என்ன வரும்? கன்வர்ஜஸ் pointwise at where f of x equal to 0 when x is open into 0,1 and f of equal to 1 when x equal to 1ல which is not uniform. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாங்க கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்கள், ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு லிமிட் சூப்பர் லிமிட் இன்ஃபினிம் கேட்குறாங்க. என்ன பண்ணணும்னா ஆட்டம் ஈவென்டம் எடுக்கணும். ஈவென்டம் எடுத்திங்கன்னா இது ப்ளஸ் மாறிடும். அப்போ லிமிட் எடுத்திங்கன்னா 1 வரும். ஸோ லிமிட் சுப்ரீம் 1. இப்போ ஆட்டம் எடுத்திங்கன்னா இந்த டேர்ம் மைனஸ் டைம்ஸுக்கு வரும். அப்போ லிமிட் எடுத்திங்கன்னா 1. ஸோ ஆட்டம் மைனஸும் ஈவென்டம் போட்டிங்கன்னா 1 - 1 அவ்வளோதாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இஃப் த சீக்வன்ஸ் f1 இஸ் மோனோடானிக் இன்க்ரீசிங் பவுண்டட் அபோவ் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? அது கன்வர்ஜ் ஆகும். இட்ஸ் அட்டென்ஸ் இட்ஸ் சுப்ரீமோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் இது.
லிஸ்ட் ஆக்ஷன் பிரின்சிபல் இல்லைங்களா? மோனோடான் சீக்வன்ஸ் விச் இஸ் பவுண்டட் அபோவ்னா கண்டிப்பாக அது என்ன ஆகும், கன்வர்ஜ் ஆகும். அண்ட் கன்வர்ஜ் லிமிட் வேல்யூ வந்து சுப்ரீமாக இருக்கும். இது என்ன சொல்லுங்க பார்ப்போம். வைஸ்டாஸ் டெஸ்ட் என்னது? விச் ஆர் த ஃபாலோவிங் ப்ரொவைட்ஸ் த சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் சீரிஸ் ஃபார் த ஃபங்க்ஷன் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். வைஸ்டாஸ் தான். ஸோ வைஸ்டாஸ் தான் என்ன சொல்லுது, என்னுடைய சுப்ரீமம் எம்என் டென்ஸ் டு எம்என் கன்வர்ஜ் ஆச்சுன்னா சீரிஸ் எம்என் வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லின்றது வைஸ்டாஸ். அவ்வளோதாங்க. ஸோ எக்ஸாமுக்கு தயாராகிங்க. உங்களை 30 டேஸில் படிக்க வச்சு போஸ்டிங் வாங்க வைக்கிறது தான் என்னுடைய ஒர்க்கு. கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும். 110 கொஸ்டின் அடிச்சுட்டு வந்து கௌரவமாக வந்து பேசுகிறீங்க சார், அசால்ட்டு சார், இது இருந்தால் எனக்கு போதும் சார், இது இல்லாமல் சார் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற உணர்வோடு எனக்கு நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, ஸோ புக் பண்ணிக்கிங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம் போகிற வரைக்குமே என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த 40 டேஸ் டெஸ்ட் பேட்ச் கொடுத்து இந்த 3000 ப்ராப்ளத்தை போட்டு அடித்து நொறுக்கி விட்டு உங்களை சப்ஜெக்டோடு போயிட்டு எக்ஸாமில் உட்கார வச்சு எழுத வைக்கிறது தான் என்னுடைய ஆசை. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் போயிட்டு அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்க போகிறீங்க. ஃப்யூச்சர் போஸ்டிங்கிறது உங்களுடைய வந்து உங்கள் லைஃப்பை டேர்ன் பண்ணுற விஷயம். அதனால் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். மினிமம் உட்காந்து எவ்வளோ நாளைக்கு இந்த 3000 கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இதை நம்பி மட்டும் போங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். புக்லெட் ரிசீவ் பண்ணிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க, ஐயா நீங்கள் சொன்னது கரெக்டு, எப்படி இதை பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா நான் வந்து மேக்ஸ்குள்ளே ஊறி போயிருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் மேக்ஸ் படிக்கல, மேக்ஸ் தான் என்னை படிக்க வச்சுது. ஸோ அந்த கர்வத்தில் நான் மேக்ஸுக்கு எதனா பண்ணணும், மேக்ஸை சார்ந்தவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய ஐடியா. ஸோ இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தயங்காமல் அந்த புக்லெட் வாங்கிக்கங்க. இந்த புக்லெட்ன்றது உங்களுடைய சப்ஜெக்டையே உங்கள் லைஃப்பையே மாற்றுன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.